பேச அனைத்து உள்ளவங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது என்று தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் எவ்வளவோ காசு கொடுத்து எத்தனை ஷாப்புகளுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணுவோம். அதை விட உங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த வழி. வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபோன் வந்து இப்போ ஆஃப் ஆகிட்டு, ஆஃப் ஆன பிறகு நீங்கள் வந்து பவர் பட்டினையும் வால்யூம் அப் பட்டினையும் ஹோம் பட்டினையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் பாருங்கள் சாம்சங் கொண்டு வரும். சாம்சங் கொண்டு வந்தது நீங்கள் ப்ரெஸ் பண்ணின மூன்று இதையும் எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு சாம்சங் நோட் 3 வந்துட்டு இப்போ நான் கை எடுத்துட்டேன். இதுக்கு அப்புறம் இப்படி வரும். சரியா, இதில் எப்படி வந்தது இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் வேவ் டேட்டா அண்ட் பெக்கோட் ரீஷார்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு டவுன் பட்டினை அமர்த்துங்க. ஓகே, டவுன் பட்டினை அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு இப்படி கீழே வந்து கொண்டு இருக்கும். அதில் வந்து ரீஷார்ட் என்றதுக்கு விட்டுட்டு ஓகே கொடுக்குறதுக்கு பவர் பட்டினை ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இப்படி வரும். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து நோ வண்டி இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜேஸ் டிலீட் ஆல் யூசர் டேட்டாண்டி இருக்கும். அதுக்கு டவுன் பட்டினை கொண்டு வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கும். ஓகே, மறுபடியும் திருப்பி உங்களுக்கு இப்படி வரும். வந்தது நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணாமல் ஓட்டோவாக ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து கொண்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து எல்லாம் உங்களுக்கு ஃபார்மேட் ஆகி கொண்டு இருக்குது. ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு சாம்சங் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஃபார்மேட் பண்ணும்போது ஃபுல் டேட்டா அவங்க ஃபோனில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைமே எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்குக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓட்டோவாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தேவையாண்டா நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான்
யூஎஸ்ஏல செலக்ட் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, கீழே உள்ள ஸ்டார்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கீப் பண்ணிருக்கு அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணணும்ட்டா உங்கள் வைஃபை எதுன்னு பார்த்து உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வைஃபை தேவையில்லைண்டா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இதுக்கும் மார்க் பண்ணி இதில் ஜிஎஸ்என் கொடுக்குறதுக்கும் மார்க் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இது அடுத்தது நெக்ஸ்ட் வந்துருக்கு, அதையும் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்கள் நேம் அடிக்கணுமெண்டா நீங்கள் அடிச்சுக்கொள்ளலாம், இல்லைண்டா நான் இப்போ அடிக்க தேவையில்லை எனக்கு, அதனால் நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்கு, லாஸ்ட் நேம் கேட்டிருக்கு, நான் அதிகம் தேவையில்லை, டன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பேர் எதுவும் கொடுக்கல, நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகிறேன். அடுத்ததுக்கு போனதும் இதில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நெக்ஸ்ட் வந்துருக்கு, அதை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, உங்களுக்கு சாம்சங் அக்கௌண்ட் இருந்துச்சு, நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் சிங்கிங் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை நான் புதுசாக அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் ஒன்று கிடக்கு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இப்போ ரெண்டும் தேவையில்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதில் வந்து ஸ்கிப் அப் பண்ணு கிடக்கு, ஸ்கிப் பண்ணு கிடக்கு, சிங்கிங் அப் பண்ணு கிடக்கு, நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன் அதை. ஓகே, இப்போ நோட் 3 நீங்கள் உங்கள் மொபைல் நேமை மாற்றணும்னா நீங்கள் இந்த இதில் மாற்றிக்கொள்ளலாம். நோட் 3 இருக்கிறத எனக்கு இப்போ மாற்ற தேவையில்லை, அதனால் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணினது உங்கள் மொபைல் வந்து பழைய மாதிரி ஃபுல்லாக டிலீட் ஆகி ஒரு நியூ மொபைல் மாதிரி வந்துடும். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.